கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் இயேசுவை நேசிப்பதில்லை. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுகிறவர்களை வெறுத்து தள்ளுகிறார்கள். சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறார்கள். தேவனுக்காக ஊழியம் செய்கின்ற போதகர்களை விரோதிகளாக பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கூட அன்றைக்கும் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய உபதேசத்தை பலர் புறக்கணித்தார்கள். அதனால தான் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். சத்துருக்கள் இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறையப்படுகிறது என்பது ஒரு பயங்கர குற்றவாளி அடைகிற ஒரு தண்டனையாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிற பொழுது அது சாபத்தின் ஒரு தண்டனையாக காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் மூலமாகத்தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு மீட்பும் ஒரு வழியும் உண்டானது என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அன்றைக்கு சிலுவை ஒரு கொலை கருவியாக இருந்தது. ஆனால் எப்பொழுது இயேசுநாதர் அந்த சிலுவையிலே மரித்தாரோ அந்த நாள் முதல் சிலுவை ஒரு புனித சின்னமாக மாற்றப்பட்டது. சிலுவையிலே இயேசு மரிக்கவில்லை என்றால் மனித குலத்திற்கு மீட்பு இல்லை. இயேசுநாதர் சிலுவையிலே மரிக்காவிட்டால் சாபங்கள் தொலைந்து போயிருக்காது. ஆனால் அந்த நாட்களிலே இயேசுநாதர் சிலுவையில் மரித்த போதும் கூட அவரை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அநேகர் நம்பவில்லை. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு மீட்பை கொடுக்கிறது, அது உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது, அது உங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொண்டு வருகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்திற்கு ஊடாக உங்களுக்கு விடுதலை உண்டு. சிலுவையை நோக்கி ஓடி வாருங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு சுமந்து தீர்த்தார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார். அவரை நீங்கள் விசுவாசித்தால் அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். ஆகவே நீங்கள் இந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ரட்சித்து விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் நீர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட புனிதமான நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. உம்முடைய கிருபையினால, உம்முடைய பிரசன்னத்தினால அவர்களை வழி நடத்தும் சுவாமி. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் நீர் நிறைவாக கொடுத்தல்லும் சுவாமி. அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்மை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ, பாவங்களையும் சாபங்களையும் மன்னிக்க அந்த சிலுவையை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ஒரு ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வரும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் தேவ பலனாய் மாறட்டும் அப்பா. நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இன்றைய நாட்களிலே பல குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்து காணப்படுகின்ற குடும்பங்கள் அநேகம் உண்டப்பா. நீர் ஒரு விஷயம் அவளோடு இறாங்கும் அப்பா. அவருடைய குடும்பங்களிலே சமாதானத்தை உண்டு பண்ணும் அப்பா. நீர் ஆசீர்வதியுங்க. சுகமில்லாமல் வியாதியோடு படுத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய சுகம் அளிக்கின்ற கரத்தினார் அவர்களை தொட்டு நீர் பலப்படுத்துங்க. எந்த விதமான சத்துருவின் கிரியைகளும் அவர்களை ஆட்கொள்ளாதபடி நீர் பத்திரமாக அவர்களை உம்முடைய சிலுவையின் நிழலை மறைத்து பாதுகாத்தல்லும் சுவாமி. தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தல்லும் சுவாமி. அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மேலான நல்ல மதிப்பெண்களோடு அவர்கள் வெற்றி பெற வேண்டிய ஒரு வழிவாசலை நீர் கிருபையாய் கொடுத்தல்லும் சுவாமி.
இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை சந்திக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய கிருபைக்குள்ளாக அவர்களை மறைத்து பாதுகாத்தலும். இம்மட்டும் பாதுகாத்து வழி நடத்தின தேவன் புது வருடத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய புதிய ஆசீர்வாதங்களையும் அவருடைய வாழ்க்கையில புதிய நன்மைகளையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை நீர் கொடுத்தல்லும் ஆண்டவரே. உம்மிடத்திலே அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குறை குற்றை யாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே தாழ்த்துகிறேன். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.